ஹாய் வியூவர்ஸ், நம்ம எல்லாரும் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் எது அப்படின்னு எல்லாரும் யோசிச்சோம்னா அது விண்டோஸாக தாங்க இருக்கும். நம்ம அப்படி யூஸ் பண்ணக்கூடிய விண்டோஸ் சிஸ்டத்தில் மவுஸ் இல்லாமல் நம்ம என்றைக்குமே யூஸ் பண்ணவே முடியாது, யூஸ் பண்ணதும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா நம்ம விண்டோஸோட ஃபீச்சர்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணி பழகாததுனால. அப்படி என்ன ப்ரோ ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் சொல்கிறேன், விண்டோஸில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதில் மொதல் ஃபீச்சர் எது அப்படின்னா ஷார்ட்கட் கீஸ். விண்டோஸில் நிறைய ஷார்ட்கட் கீஸ் இருக்குது. எல்லா விஷயத்துக்குமே வித்தவுட் மவுஸ் லினக்ஸ் மாதிரி கீபோர்டை வச்சு யூஸ் பண்ணி பழகலாம். ஆனால் நம்ம யாரும் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணாததுனால நம்மளுக்கு நிறையா பேருக்கு அந்த விஷயங்கள் தெரியாமலே போயிடுச்சு. இதில் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஒர்க் பண்ண இடங்களில் அந்த கீஸ்லாம் பழகியிருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க, இல்லை நீங்கள் கம்ப்யூட்டர் இப்போ தான் பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விண்டோஸில் இருக்கக்கூடிய கீபோர்ட்ஸில் எந்தெந்த ஷார்ட்கட் கீஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு ஒரு பாண்டியன். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலான Tech-nLITE சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நம்ம வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய மொதல் ஷார்ட்கட் எது அப்படின்னா அது Windows+A. விண்டோஸ் கீஸை வச்சு நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஸோ அதனோட சீரீஸ் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது Windows+A அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலாக நம்ம விண்டோஸில் மவுஸ் பாயிண்டரை வச்சு வைஃபை, ப்ளூடூத், டைமு, அதுக்கப்புறம் சவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இது எல்லாத்தையுமே எங்கே பண்ணுவோம்? ரைட் பாட்டமில் ரைட் கார்னரில் இருக்கக்கூடிய இந்த இடங்களில் எல்லா விஷயத்தையுமே பண்ணுவோம். சரிங்களா? கேலண்டராக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் எதுவாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணி பழகுவோம். கரெக்டுங்களா? இதில் இந்த வைஃபை, ப்ளூடூத் இது எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணுறதுக்கும் பேர் என்ன அப்படின்னா ஆக்சன் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் நம்ம ஷார்ட்கட்டில் ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் Windows+A. இப்போ Windows+A நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே செலக்ட் ஆகிடுச்சு. இதில் நீங்கள் இந்த ஆரோ வச்சு நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இப்போ நீங்கள் ப்ளூடூத் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஆரோ செலக்ட் பண்ணிட்டு ஸ்பேஸ் பாரை தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே ப்ளூடூத் ஆன் ஆகும். அதே ஸ்பேஸ் பாரை தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே ஆஃப் ஆகிடும். அதேமாதிரி ஏரோப்ளேன் மோடு இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டேப் கீ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சவுண்டுக்கு வந்துடும். இதில் நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பார்த்தீங்களா? பேட்டரி எல்லாமே சரிங்களா? எஸ்கேப் கீ அமுக்குனீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்ட ஷார்ட்கட் கீ Windows+A ஆக்ஷன் சென்டரை யூஸ் பண்ணுறதுக்காக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஷார்ட்கட் கீ எது அப்படின்னா அது Windows+C. Windows+C எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா சேட் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறதுக்காக பயன்படுத்தும். உங்களோட டிஃபால்ட் சேட் சாஃப்ட்வேர் எதுவோ அது இந்த Windows+Cக்கு மேப் ஆகும். மேக்ஸிமம் இப்போ Windows 10 and 11 யூஸ் ஆகுறது எது அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் தான் சேட் சாஃப்ட்வேராக சிங்க் ஆகிருக்கு. ஸோ இப்போ Windows+C அமுக்குனீங்க அப்படின்னா உங்களோட சேட் சாஃப்ட்வேர் டிஃபால்ட்டாக யார் இருக்காங்களோ அவங்களோட சேட் சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். நீங்கள் அதில் எந்த சேட்டு யாருக்கு நீங்கள் சேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாம். சரிங்களா? இதுக்கு அடுத்ததான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விண்டோஸ் ஷார்ட்கட் கீ எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது நிறையா பேர் முன்னாடியே இந்த ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சப்போஸ் தெரியலை அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. Windows-D அதாவது என்ன அப்படின்னா இப்போ நம்ம மல்டிபிள் விண்டோஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி மல்டிபிள் விண்டோஸ் ஓப்பன் பண்ணி வைக்கிறோம். அது இல்லாமல் நம்ம சப்போஸ் வேறு யாராவது வர்றாங்க அப்படின்னா நம்ம ஏதாவது வீடியோ கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் யாராவது வர்றாங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் உங்களோட டெஸ்க்டாப்புக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா அதுக்கு Windows+D அமுக்கி நீங்கள் டெஸ்க்டாப்புக்கு வந்துக்கலாம். அதில் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட் கீஸ் ஏதாவது க்ரியேட் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி எந்த வேலை பார்க்குறதா இருந்தாலும் உடனே டெஸ்க்டாப்புக்கு வர்றதுக்கு Windows+Dயை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஷார்ட்கட் கீ எது அப்படின்னா நிறையா பேருக்கு இந்த ஷார்ட்கட் கீ தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ என்னோட சிஸ்டம் பார்த்தீங்களா, என்னோட சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஐக்கானோ மை கம்ப்யூட்டரோ எதுவுமே இருக்காது. என்னோட டெஸ்க்டாப்பை நான் இப்போ தான் க்ளீனாக வச்சுருப்பேன். எனக்கு தேவையான விஷயங்களில் ஜஸ்ட் ஒரு போஸ்டர் மோட்டிவேஷனுக்காக மட்டும் வைக்கிறது தான். இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி நிறைய பேர் வீடுகளில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் அவங்களோட சிஸ்டமை போய் பழகுறீங்க அப்படின்னா வாங்குறீங்க ஏதாவது ஒரு வேலைக்காக அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல மை கம்ப்யூட்டர் எங்கடா இருக்குது அப்படின்னு தேடணும். அப்படின்னா ஷார்ட் பாட்டனை போய் அமைக்கி எல்லாமே பார்க்கணும். அதுக்கு பதிலாக நம்ம Windows+E அப்படின்றத ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். Windows+E கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரர் அதாவது ஹோம் பட்டன் ஒர்க் ஆகும். இந்த இதில் ஸ்லைட் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் பிசி நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு சிடி எதுலனாலும் போய்க்கலாம். உங்களுக்கு எத்தனை Windows+E வேணுமோ அத்தனை விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் நீங்கள் Windows+E கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டே இருக்கும்.
நீங்கள் உங்களுக்கு இமீடியட்டாக நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ரீசெட்டில் பார்த்துக்கலாம், ஃபேவரட்டிஸில் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு விண்டோஸ் ப்ளஸ் இ அமைக்கி உங்களோட எக்ஸ்ப்ளோரர் எத்தனை வேணுமோ அத்தனை ஓப்பன் பண்ணிக்கிறதுக்காக விண்டோஸ் இ ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடியது எது அப்படின்னா விண்டோஸ் ப்ளஸ் எஃப். அதாவது நீங்கள் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் ஏதாவது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த சாஃப்ட்வேரை வந்துட்டு ரொம்பவுமே வந்து கிளிச் ஆகுது, இல்லை ஒர்க் ஆகலை, அந்த சாஃப்ட்வேரை பற்றின ஃபீட்பேக்கை நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட்டுக்கு கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் யூஆர்எல் போயிட்டு கூகுள் போய் டைப் பண்ணி தேடி பிடிச்சி நீங்கள் வந்து கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் அதுக்கு பதிலாக விண்டோஸ் ப்ளஸ் எஃப் அமுக்குனீங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபீட்பேக் ஹப்பை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்க ஷார்ட்கட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீட்பேக் ஹப் என்ன அப்படின்னா நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த கரண்ட் ஸ்க்ரீனை அது வந்து என்ன செய்யும், உடனே கேப்சர் பண்ணிட்டு நீங்கள் என்ன மாதிரி ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்றத வந்து கேட்கும். இப்போ வந்து நம்ம வந்து டெஸ்க்டாப் கிளிச்சஸ் வருது அப்படின்னா டெஸ்க்டாப் கிளிச்சஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபீட்பேக் எதனால கொடுத்துட்டு மை டெஸ்க்டாப் நாட் ஓப்பனிங் ப்ராப்பர்லி. நான் சும்மா ஏதோ கொடுக்குறேன் சரியா. அதுக்கடுத்து நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இது எந்த கேட்டகரியில் வரும்னு கேட்கும். ஸோ ப்ராப்ளமா இல்லை சஜஷனா அப்படின்றத நீங்கள் கொடுத்து அதை நீங்கள் வந்து கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து அதோட ஃபீட்பேக் எது எது இருக்குது, இன்கேஸ் அது ப்ராப்ளம் நம்ம கொடுக்குறோன்னு வைங்க. ஓகேயா. ஸோ இந்த நிறையா பேர் இதுக்கு முன்னாடியே ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து என்னென்ன மாதிரி அட்வைஸ் பண்ணணும் உங்களுக்கு, ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்து எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ்லாம் கொடுக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது போக கடைசியாக இல்லை நம்மளுக்கு எதுவுமே ஒர்க் ஆகாத பட்சத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொடுத்து இன்னும் இது போக நிறைய டீட்டெயில்ஸ் ஏதாவது ஆட் பண்ணி அந்த ஃபீட்பேக்கை நம்ம வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாக உங்களோட மெயிலுக்கு வந்து ரிப்ளை வரும். சரிங்களா. இதுக்கு விண்டோஸ் ப்ளஸ் எஃப் இந்த ஷார்ட்கட் கீ கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா இது வந்து விண்டோஸ் 11 இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் விண்டோஸ். இதுக்கு அடுத்ததாக வந்து வரக்கூடிய ஷார்ட்கட் எது அப்படின்னா அது விண்டோஸ் ப்ளஸ் ஹச். இந்த விண்டோஸ் ப்ளஸ் ஹச் எதுக்கு அப்படின்னா இது வந்து இப்போ புது ஃபியூச்சர். இது விண்டோஸ் 11 தான் ஒர்க் ஆகும். விண்டோஸ் 10 மேபி லாஸ்ட் அப்டேட்டில் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து என்னன்னா ஸ்பீச், நம்ம ஏதாவது பேசணும் அப்படின்னா அந்த ஸ்பீச்சை வந்து டெக்ஸ்ட்டாக மாற்றி கொடுக்குறதுக்கு இது வந்து ஒர்க் ஆகும். இது எப்படி ப்ரோ ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம விண்டோஸில் மைக்ரோசாஃப்ட் வேர்டை ஓப்பன் பண்ணி அதில் ஒரு நிமிஷம் இருங்க, ஓப்பன் ஆகட்டும் வேர்டு. மைக்ரோசாஃப்ட் வேர்டு இப்போ வந்து அது எடிட்டரும் வந்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க லேட்டஸ்ட் அப்டேட். இது அட்வான்ஸ் போட்டுக்கலாம். இப்போ விண்டோஸ் ப்ளஸ் ஹச் அமுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பீக்கிங், ஹாய் ஐ எம் கோபிநாத் பாண்டியன், ஐ எம் டீச்சிங் கிளாஸஸ், இந்த மாதிரி எதுனாலும் இன்கேஸ் உங்களுக்கு தமிழில் வேணும் அப்படின்னா நான் தமிழில் கூட டைப் பண்ணுவேன். நான் சொல்லக்கூடியது பாருங்கள், அப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படியே தமிழில் டைப் பண்ணுதா, தமிழில் சொல்கிறதையும் தமிழில் டைப் பண்ணணும், இங்கிலீஷில் சொல்கிறதையும் இங்கிலீஷில் டைப் பண்ணணும். ஸோ இது அதிகமாக வந்து நோட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு விண்டோஸ் ப்ளஸ் ஹச் இந்த கீயை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். ஸ்பீச் டு டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இந்த விண்டோஸ் ப்ளஸ் ஹச்சை வந்து நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஷார்ட்கட் கீ எது அப்படின்னா விண்டோஸ் கீ ப்ளஸ் ஐ. அதை ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். விண்டோஸ் ப்ளஸ் ஐ அமைக்கி உங்களோட செட்டிங்ஸ் வந்துடும். சிஸ்டம் செட்டிங்ஸில் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் போய் மாற்றிக்கலாம். இதுக்கும் அதே மாதிரி தான். டேப் அமுக்குனீங்க அப்படின்னா ஈஸியாக ஒர்க் ஆகும். நீங்கள் எக்ஸ்ட்ரா ரைட் சைடில் போகணுன்னா ரைட் சைட் டேப்பு, இதில் வந்துட்டு ஆரோ அது பாருங்கள், மவுஸே நான் யூஸ் பண்ணலை பார்த்துக்குங்க. ஷிஃப்ட் டேப் அமுக்குனீங்க அப்படின்னா சரி, இதில் வந்து இந்த மாதிரி டேப் அமைக்கி நீங்கள் வந்துட்டு போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஃபுல்லாக டேப் கீயும் இதுவும் தான். இப்போ இன்கேஸ் நீங்கள் அந்த செலெக்ஷன் பாயிண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா ஸ்பேஸ் பார் அமுக்குனீங்க அப்படின்னா அந்த செலெக்ஷன் பாயிண்ட்டுக்கு நீங்கள் போயிடலாம். ஃபுல்லாக எல்லாமே வந்து பாருங்கள் இந்த மாதிரி தான். உங்களுக்கு ஸ்பேஸு, டேபு, ஆரோ கீ இது மட்டும் இருந்தாலே போதும். விண்டோஸில் நிறையா ஷார்ட்கட் கீஸை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பழகிக்கலாம். அதுவே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. நம்ம இந்த விண்டோஸ் ஷார்ட்கட் கீ சீரீஸில் நம்ம விண்டோஸ் ஏலேருந்து விண்டோஸ் ஐ வரைக்கும் நம்ம இந்த ஷார்ட்கட் கீஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருக்கோம். இதனோட தொடர்ச்சி வந்து அடுத்த வீடியோவில் நான் ரிலீஸ் பண்ணுவேன்.
மறக்காமல் என்னோட கண்டினியூஷனை பார்த்துக்குங்க. இதுக்கு அடுத்ததில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இன்னும் நிறையாவே இருக்குது. நீங்கள் கடைசி வரை இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவுமே நன்றி. முக்கியமாக நம்ம டெக்-nLITE சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் கோபிநாத் பாண்டியன், சைனிங் ஆஃப். டாடா, பை பை.